அடுத்ததா கடைசியாக காரைக்கால் 1000 களியம்மன் அண்ட் முஸ்லீம் ஆஃபரிங். 1000, அதாவது இவங்க 2 பேரும் மாறி மாறி உதவி செய்து கொள்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னா, 1000 காளியம்மன் ஃபெஸ்டிவலில் முஸ்லீம் ஃபிஷர்மேன் 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு மாவிளக்கு சமர்ப்பணமாக பண்ணுவாங்களாம். இந்துக்களும் அதே மாதிரி திரும்ப அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய உதாரணங்களை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம், நம்ம கிறிஸ்மஸ் வந்தால் அங்கேருந்து கேக் வரும், ரம்ஜான் வந்தால் நோம்பு கஞ்சி வரும் அப்படின்னு அதை குடிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் கிண்டல் பண்ணுறதை தாண்டி அது ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வடத்தில் இருக்கவங்கலாம் பாவம், அந்த மக்கள்லாம் இங்கே வெறியேற்றி விட்ருக்காங்க. இஸ்லாமியர் வீட்டிலேருந்து ஏதாவது வந்தால் ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு வெறியேற்றிருக்கானுங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒற்றுமையாக இருக்கும். ஒரு வகுப்பறையில் ஒரு பையன் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான்னா அவன்கிட்ட நான் என்ன கேட்பேன்? அதிகபட்சம் அவன் பேர், அவன் எந்த ஏரியா, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல் படித்த, உங்கள் அப்பா என்ன, எங்கே வேலை பார்க்குறாரு, உங்கள் அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும், எந்த ஹீரோயின் பிடிக்கும், எந்த படம் பிடிக்கும், இப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இது அவன் என் கூட 20 வருஷம் பழகினாலும் சரி, என் வாயிலிருந்து வராத 2 வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்ன மதம், நீ என்ன சாதி. இது மட்டும்தான் என் வாயிலேருந்து அவன்கிட்ட வராது, அவன் வாயிலேருந்து என்கிட்ட வராது. இந்த விஷயம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது. ஆனால் சில இடங்களில் சாதிகள் கேட்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. அது சீக்கிரமாகவே உடைக்கப்படணுங்கிறதான் எங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த மதத்தை கேட்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. மதம்ன்றது எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிறத நம்ம உடைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதுவும் கரெக்டாக பாபர் மசூதி இடிப்பு நாளில் இவங்க இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணுறானுங்கன்னா, இன்னொரு அயோத்தியை திருப்பரங்குன்றத்தில் உருவாக்க இவர்கள் சதி செய்கிறார்கள்ன்றதுல எந்த தயக்கமும் இல்லை. அதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி, விஜய் மாதிரியான ஆளுங்கள்லாம் துணை போகிறாங்க. அதுதான் உண்மை. நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.